welcome to our channel. So இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து train AC train so நம்ம வந்து நம்மளோட ஆமா இது வந்து ஃபுல்லா டிக்கெட் so அது வந்து லைக் ரிசப்ஷன் லைக் நாளைக்கு ரிசப்ஷன் அதுக்கு சுத்தி சாப்பாடு அதுக்குமே இன்னும் கொஞ்சம் நாள் அதுவும் நம்ம ப்ளாக் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறோம். நான் பௌரவி, அதான் ஓல்டஸ்ட் வந்து. பின்ன இது நாக்கு அப்புறம் இவ தனிஷ்கா, பின்ன அதுக்கப்புறம் மயூக். ஹாய் காய்ஸ், மயூக். இது சிவன். ஸோ நாங்கள் எல்லோரும் இப்போது 10:30 ஆயிடுச்சு. ஸோ அவங்க 2 பேர் படுக்க போயிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஏன்னா அவங்க எப்போ சீக்கிரம் போவாங்க. நாங்கள் 2 பேரும் உங்களுக்காக நாங்கள் வந்து தூங்காமல் ப்ளாக் பண்ணிட்டோம். ட்ராவலிங் ஓகே. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்மளோட ஹலோ சொல்லுங்க. ஹலோ சித்தப்பா, ஹலோ சொல்லுங்க. ஹலோ தெரியுதுங்களா? ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ஸோ எல்லாரும் ஹலோ சொல்லிட்டோம். ஸோ இதான் நம்மளோட அதான் நாளைக்கு நம்ம வந்து லைக் 10:30 வந்து ரீச் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து இன்னும் 2 ஃபேமிலிஸ் வருவாங்க, 2 ஃபேமிலிஸ் வருவாங்க. அப்போ நம்ம வந்து என்ன படத்துக்கு போகிறோம் அது நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறோம் அவங்களையும். ஓகே, அவங்க 4 அப்ளாஸ் இருப்பாங்க, அவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறோம். அப்புறம் தான் மோஸ்ட் அவங்க தான் ஓல்டஸ்ட் நம்மளோட அக்கா. த இன்ட்ரோ எல்லாம் வர டே 1 ஸோ டே 7 வரைக்கும் போகும் நினைக்கிறேன். எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கணும். ஸ்டேட்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. இன்னும் டார்க் ஆகலை, இன்னைக்கு தான் போட்டு நம்மள பேபி சிஸ்டர் தொட்டுக்கிறீங்க. ஸோ இப்போ நாங்கள் ரீச் ஆகிட்டு இருக்கோம். இப்போ 5 மினிட்ஸ் ரீச் ஆகிடுவோம் நினைக்கிறேன். ஆக்சுவலி ரீச் ஆகிட்டோமா? ஹாய் கைஸ், ஆக்சுவலி நம்ம வந்து லைக் 8 o'clock 8:30க்கு லைக் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா இப்போ தான் ப்ளாக் எடுக்கிறேன். நம்ம சாப்பிட்ணும், சாப்பாடுக்கு லேட் ஆயிடுச்சு. தென் இவன் மோஸ்ட் ஸ்லீப்பி. ஸோ அதனால சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு எல்லாரும். ஆக்சுவலி எனக்கு தூக்கம் வரல. நான் கொஞ்ச நேரம் தான் தூங்கணும், கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சிட்டேன், கொஞ்ச நேரம் தூங்கினேன், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ரீச் ஆக போகிறோம். நம்ம பங்களாக்கு போய் அங்கே இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ இதான் நம்மளோட தூத்துக்குடி. இதான் நம்ம தூத்துக்குடி. ஸோ இதான் நம்மளோட ஊர். இது லைக் என்னோட அப்பா சைடு, நம்மளோட அப்பா சைடு. நம்மளோட அம்மா சைடு உங்களுக்கு அப்புறமா காட்டும். என் அம்மா சைடு கன்னடா, அம்மா சைடு கேரளா, கர்நாடகா. ஸோ கைஸ் ரீச் பண்ணுறோம். அங்கே போய் ரீச் பண்ணி திருப்பி சந்திக்கலாம். பாய்.
அக்கா ரெடி ஆயிட்டாங்க பாருங்க. அக்கா அழகா ரெடி ஆயிட்டாங்க. டாடி நீங்க இன்னும் ரெடி ஆகணும்னு சொல்றீங்களா? அங்க வர நீங்க பண்ண கூப்பிட்டுருக்காங்க, நீங்க ரெடி பண்ணீங்க. சித்தப்பா நீங்க இன்னும் ரெடி ஆகல? நான் ரெடி தானா போய் மேக்கப். ஸோ நாங்கள் மண்டபத்துக்கு போய் மேக்கப் பண்ணிப்போம். நான்லாம் இங்கே அவள் மேக்கப் பண்ண மாட்டாங்க. ரொம்ப முடியாம சிவானி எங்க சிவானி தான் அப்புறமா காட்டுறோம். அம்மா இன்னும் ரெடி ஆகிட்டு நாங்கள் மண்டபத்துக்கு போய் தான் ஹேர் எல்லாமே பண்ணுவோம். ஹேர் ட்ரையாக இருக்கு. நம்ம டான்ஸ் பண்ணுவோம். நம்ம டான்ஸுக்கு இன்னும் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஸ்பெஷல் கெஸ்ட் மறந்துட்டேன். அக்கா இன்னும் செக் பண்ணிட்டே இருக்காங்க. அவள் அழகு பார்த்துட்டே இருப்பாள். அவள் செக்லாம் பண்ணல, அப்படியே தான் நின்றுட்டு இருப்பாள். மண்டபத்துக்கு போய் அப்டேட் பண்ணுறோம். ரிசப்ஷன் ஹாலில் இருக்கோம். மேக்கப் பண்ணல. அங்கே நம்மளோட ஒரு அக்கா மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட பர்த்டே கெஸ்ட் இருக்காங்க. ஸோ நம்மளோட தம்பி நம்மளோட ஹைட்டாக இருக்காங்க. முடிஞ்சுது. இப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அழகா இருக்காங்க. ஸோ இப்போது லைக் நம்மளோட மேக்கப் நம்ம கேர்ள்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஆமாம் தனிஷன் திரும்ப கேர்ள்ஸ் கட் தாவ கேர்ள்ஸ் அவளோட கேர்ள்ஸ் காணும் தெரியும் பிகாஸ் நம்ம டான்ஸ் ஆடிருக்கோம் கைஸ். நம்ம டான்ஸ் ஆடி எல்லாரும் வந்து காம்ப்ளிமெண்ட் இன்னொன்று ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம். அது நாளைக்கு கல்யாணம். நாளைக்கு முகூர்த்தம் வந்து 9:30க்கு. ஸோ நம்ம வந்து 6:30 இங்கே வந்துடுவோம். நினைக்கிறேன் 6:30 or 7 o'clock நம்ம இங்கே வந்துடுவோம் ரெடி ஆகிறதுக்கு. ஸோ நம்ம காலையில் ரெடி ஆகிறது எடுக்கிறோம். காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும். இப்போவே டைம் என்னாச்சு? இப்போவே லைக் 10 o'clock 10:08 இப்போது. ஸோ வீட்டு போகிறதுக்குள்ள ஒரு 11:30 ஆயிரும் எனக்கு. அங்கே எங்கள் கசின்ஸ் வந்தனால அவங்க கொஞ்சம் நேரம் விளையாடி திராம பண்ணுறோம். ஸோ இப்போ அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் பக்கம் நாங்கள் செம்ம டயர்டாக இருக்கும் ஆக்சுவலி. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம். வெரி டயர்ட். நம்ம எப்போ போய் படுக்கலான்னு இருக்கோம். அதுவும் நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு ட்ரெஸ்ஸை போட்டு அப்போ போய் ரெடி ஆகி பின்ன எல்லாமே வரணும். நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. எப்படி தூங்க போகிறோம்னு தெரியல. பொண்ணு மாப்பிள்ளை பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. நல்ல ஃபோட்டோ இருக்காங்க. என்ன பண்ணுறோன்னா வெயிட்டிங் ரூமில் இருக்கோம். ரெடி ஆகலை. இன்னும் ஒன்றுமே இல்லை. முடிஞ்சிட முடி காஞ்சிட்டு ட்ரெஸ் மட்டும் போட்டுருக்கோம். என் முடியை தெரியுது ஒரு பிக் மாதிரி போனால் நான் வந்து லைக் மெஸ்ஸி ஃப்ரெஞ்ச் பிக் பண்ணலான்னு இருக்கேன். நான் வந்து லைக் இங்கேருந்து ஒரு கிரேட் அது பார்க்குறதுக்கு இருக்கிறோமா ஒரு ஸ்லைடு பண்ணலான்னு இருக்கோம். நாங்கள் சீக்கிரமாக ஸ்லைட் நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம். ஏன்னா நேற்று மாதிரி லேட் ஆயிடுச்சு. எப்படி நாங்கள் ரெடியானதே பெரிய கடை. நாங்கள் நேற்று ரெடியானதே லைக் 8 o'clock. நாங்கள் எப்போ வந்தது 5 o'clock வந்து ரெடியானது 8 o'clock. ஏன்னா எல்லோரும் நான் முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு பட்ஜி அதுக்கு மாரல் ஆஃப் த ஸ்டோரி நீ சீக்கிரம் வந்துட்டோம். 6:45 வந்துட்டோம். நாங்கள் 5:30 எழுந்திரிச்சு 6:45 இங்கே வந்துட்டோம். ஸோ அம்மா இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சித்தி அங்கே நின்றுட்டுருக்காங்க. அழகாக இருக்காங்க சித்தி.
சிவானி மேடம் என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க சொல்லுங்க. அவ இன்னும் தூக்கத்திலே இருக்கா. அவளுக்கு சீக்கிரம் இருந்துச்சாலே அவ ஒண்ணுமே இல்லை. அவ எல்லாம் குளிப்பாட்டி வந்து பின்ன ரெடி ஆக்குனது நான். அவ என்ன அவ ஆரம்பிச்சு எப்படி இருக்கு சிவானி? எனக்கு முடியல, அந்த ஷோல்டர் வேற சரியா சண்டை நடக்குது. நிஷ்கா மொட்டை போற போல ஒரு நிமிஷம். 7:20 இப்போ. பாய் சரி நிமிஷம். கைஸ் நம்ம ரெண்டு அக்கா இது ட்ரை பண்ணிருக்காங்க. சமயத் அக்கா இது ஹர்ஷங்கா இது ஹீரக்கா. இது சமயத்தாங்க அந்த என்ன பண்ண போறீங்க ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஸோ இது ரெண்டு பேரும் 360 ஸோ இதான் கல்யாணம் மண்டபம் அங்கே பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தான் ஃபியூச்சர் பொண்ணு. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் what is your review? என்ன how do you feel after the marriage? I am sleepy. பின்ன அதான் ப்ளீஸ் எங்களால் வாங்க தூத்துக்குடிக்கு வந்துடாதீங்க. அப்போ தூத்துக்குடி உங்களுக்கு வேர்த்து தள்ளி சாப்பிடணும்னா இங்க வாங்க. அதான் அது இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு தாங்க முடியல என்னால. சிவானி எப்படிடா இருக்கு? பேசுடி. நல்லா இல்ல எல்லாரும் வெயிட் ஆமா நாளைக்கு சொல்லி சாப்பாடு இருக்கு. ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோனோட ரொம்ப பிடிக்கும். By the way guys, time 2:25. The phone nondis. Excuse me, ni phone nondi number 2 Shivani. And this is phone nondi number 3. இது Shivani நாலா phone அவ நோண்டறது இல்ல. Describe your experience in 2 words. very exhausting and tiring. Exhausting, tiring, same. And it was good. Chitti, your experience in 2 words? Happy, had a lot of fun. After everything I'm tired. And your cook? My god. AC didn't work properly. Yeah, even I want to say that. In the dining hall, the fans are not working. On and off and three. Yes. So we have reached our staying place. और अगर कोई rest homestay sorry. तो வீடு வந்துட்டோம். எல்லாரும் என் காது பாருங்க ரத்தமா சொரியுது guys. எனக்கு ஏய் டோர் சொரிஞ்சு ரத்தம். சரி பை பை.
பை பை கைஸ் தனிஷ்கா முடியல எடிட்டிங் பண்ணல. ஹாய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெக்கேட் பண்ணிகிட்ருக்கோம் ரூமை. இன்னைக்கு டே 4 மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய் சொதி சாப்பாடு சாப்பிட்டு ரெசார்ட். இங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது, அங்கே போய் அங்கே காட்டுறோம் நாங்கள் எல்லாத்தையும். இதான் நம்ம வெயில வராங்களாம். இதான் மாப்பிள்ளை கல்யாணம் முடிஞ்சது. எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மேரிட் லைஃப் எப்படி இருக்கு? மேரிட் லைஃப் எக்ஸைட்மெண்டா ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்காங்க, ஃபுல் ஜாலியா இருக்காங்க. நம்மளை பிக்கப் பண்ண வந்திருக்காங்க சொதி சாப்பாடுக்கு. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு அப்டேட் பண்ணுவோம். இப்போ பார்க்குறீங்கன்னா நாங்கள் சொதி சாப்பாடு முடிச்சிருக்கோம். இப்போ நம்மளோட மாமாவோட வீட்டில் இருக்கோம். இதோ குளிச்சுட்டு வந்தாங்க. குளிக்கவே இல்லை. மாப்பிள்ளையோட தம்பியா இருந்துட்டு குளிக்கவே இல்லை. எவ்வளோ வேஸ்ட் இருப்பாங்க. அதான். ஸோ இப்போ நாங்கள் சொதி சாப்பாடு முடிச்சுட்டு என்ன பண்ண போறோம்னா, நாங்கள் வந்து சொதி சாப்பாடு சூப்பராக இருந்தது. வயிறு அப்படியே ஃபுல்லாகி பலூன் ஆயிடுச்சு. என் வயிறு. நம்ம 2 பேரோட வயிறு பண்ணணும். இந்த வயிறுல எப்படி பண்ணுவோம் தெரியல. கேம்ஸ் விளையாடுறோம். எல்லாரும் ரெடியா இருக்காங்க. மாமா நீங்க ரெடியா? நீங்க பொண்ணு சைடா இல்ல மாப்பிள்ளை சைடா? நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்றீங்களா நீங்க? நாங்கெல்லாம் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றோம். பொண்ணு மாப்பிள்ளை யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பெஸ்ட் ஆஃப் 3 உருட்டி விளையாடணும். ஓகே. ஓ தட்டி விட்டேன். ஓ சரி. இந்த மாதிரி தட்டி. ஓகே. மாமா தோக்கற போறாங்க எனக்கு தெரிஞ்சு. லைவ் பண்ணதா? எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணாத மாமா. அவுட் மாமா. ஓகே. உருட்டு ஆமா கரெக்ட். அவுட் மாமா அவுட். அத்திக்கு 1 பாயிண்ட். நல்லா இருக்கே. அத்திக்கு 1 பாயிண்ட். ரவுண்ட் 2 பார்க்கலாம். ஆமா 2 பாயிண்ட்ஸ். அப்ப அத்தை ஜெயிச்சாச்சு. இல்ல அத்தை ஜெயிச்சாச்சு. பெஸ்ட் ஆஃப் 3 2 பாயிண்ட்ஸ் வரல. அத்தை ஜெயிச்சாச்சு. நீங்க மாப்பிள்ளை அத்தை பேசுங்க. பெஸ்ட் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் வந்துச்சு அத்தைக்கு. ஓஹோ. மாமா என்ன மாமா நீங்க உருட்டுன்னு சொல்லி நீங்க உருட்டவே இல்ல. என்ன மாமா உருட்டாம விட்டுட்டீங்க. கேம் 2. சரி 3 2 1 ஸ்டார்ட். இட்கரி மாமா கொஞ்சம் மெதுவா மாமா. ஆயிட்டு 3 2 1 ஸ்டார்ட். எத்தி அவுட். திருப்பி
நீ பாரத கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன் தூக்கு கீழே வைக்கணும். ஏய் பால் எடுக்கணும் அத்தி எடுத்துட்டீங்க நீங்க. என்ன என்ன ஷூ அவன் சீரியஸா ஏய் 1 minute ஆயிடுச்சு actually. ஆமா அத்தேரா வின்னர். எஸ் எஸ் எஸ். மாமா என்னது மாமா? அதெல்லாம் இல்ல. அம்மா என்ன? ஆமா நம்மளுக்கு தான் கப்பு. நமக்கே கப்பு இவருக்கு. அப்போ விட்டு கொடுக்குறாங்களா? மாமா நீங்க விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களா? அவுட் அவுட். மாமா இல்ல அவன் ஃபார்ம்ல இல்ல அவன். ஆமா ஒரு 1 இயர் கழிச்சு ஏன்னா ஏன்னா ஜப்பான் டைம் 7:15 அவனுக்கு முடிஞ்சு போச்சு. ஓ ஷிட். லாக் அவுட் டைம். ஓகே பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. எனக்கு விளையாட தெரியாது. ஃபர்ஸ்ட் தோல்வி ஒப்புக்கொண்டேன். இல்ல இல்ல அதெல்லாம் நாங்க சிரிப்போம். சிரிக்கேட் சிரிச்சுதான் ஆகணும். கீதா சொல்லுங்க. மாமா ஸ்டார்டிங்ல என்ன இந்த எக்ஸ்பிரஷன் தரீங்க? யார் சொன்னீங்க? பிளான் டைம் போயிச்சா? அம்மா அம்மா எவ்வளோ? 37 அத்தை 38 33 ஃபைனலி ரெண்டு சேரக்கூடாது. இங்க வச்சிரு. இங்க நான் எல்லாம் நாளைக்கு போயிடும். அந்த ஆட்சி இங்கதான் இருக்காங்களா? வச்சிரு, எடுத்து வச்சிரு. மாமா தப்பா போடுறீங்க. முதக்கவே அவுட்டா.
நெக்ஸ்ட் அப்பளம் முடிக்கணும் தலை மேல. மாமா அதான் சாப்பிடுது இல்ல உடைக்கிறதுக்கு. ஐயோ அவளுக்கு வேணாம், அவ அடிக்கவே வேணும். ஐயோ விழலையா? விழுந்துச்சா? என்ன தண்டை மிச்சத்தை விழுந்துச்சு. இப்ப மாமாவோட டர்ன். இந்த கை ஒண்ணு, இந்த கை ஒண்ணு. விழல. என்னமா பண்றீங்க? இப்படி வச்சுக்கடா, இப்படி வச்சு அடிக்கணும். விழுந்துச்சு. லாஸ்ட் ரவுண்ட் பார்க்கலாம். Smashed it. கைஸ் நாங்க இப்போ என்ன GBU பார்த்தோம். குட் பேட் அக்லி அதெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ எல்லாரும் ரிவ்யூ கேட்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்கிடெக்டரோட ரிவ்யூ கேட்கலாம். ஆர்கிடெக்ட் உங்க ரிவ்யூ சொல்லுங்க. I just couldn't stand them. ஓ, அப்ப சிட் பண்ணீங்களா? அத சிட் பண்ணி தான் பாத்துறீங்க. Sit பண்ண. In my head I wanted to stand and leave the theater. Oh my god. Okay. So out of 10 எவ்வளவு? Out of 10 1. சுமியாட்ட சொல்லுங்க. So next அத்தை நான் பார்த்த அஜித் ஃபிலிம்லயே இது வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. Oh my god. வேற லெவல். என்ன லெவல்? போய் ஒரு 20 minutes நான் ஒரு தூக்கு போட்டேன். அதான் வேற லெவலோட மீனிங் கைஸ். அதான் that is the meaning of வேற லெவல். Yes. நான் சொன்ன மாதிரி குட் பேட் அக்லில third word மாதிரி இருந்துச்சு. ஓ, அக்லின்னு சொல்ல வேணாம். Yes. சரி, out of 10 எவ்வளோ அத்தை? out of 10 சிவானி சொல்லுங்க உங்க ரிவ்யூ எப்படி இருந்தது படம்? நல்லா இருக்கா? அவுட் ஆஃப் 10 எவ்வளவு இருந்தது? அவுட் ஆஃப் 10 3. சரி, மயூக் பாவாட்ட கேப்போம். நெக்ஸ்ட் மயூக் கிட்ட அவுட் ஆஃப் 10 இதே ஃபர்ஸ்ட் ரிவ்யூ சொல்லு. ஓகே, படம் வந்து செமையா இருந்துச்சு. ஓ, ஃபுல் மாஸ் மசாலா படம். கரண்ட் மசாலா படம். அதுல ஆக்ஷன் இருந்துச்சு, காமெடி அஜித் செமையா பண்ணான். அதுல ரேட்டிங் என்னோட ஃபேவரட் அவுட் ஆஃப் 10 out of 10. 10 out. ஓகே, சச்சின் நம்ம சச்சின் தம்பி. Just another action movie. 5 out of 10. 5 out of 10. ஓகே, தனிஷ்கா சொல்லு. 9 out of 10. எதுக்கு ஒரு பாயிண்ட்? ஒரு நிமிஷம், எதுக்கு ஒரு பாயிண்ட் மிஸ்ஸிங் தனிஷ்கா? ரொம்ப இருந்துச்சு. ஓ, அவளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் என்ன அந்த பாயிண்ட் இருந்துச்சு. பௌரவி ரெடன் கிட்ஸ் அவன் வந்து டான்ஸ் ஆன செம காமெடி. அவன் acting நல்லா இருந்துச்சு. ஸோ இதான் நம்மளோட ரிவ்யூஸ். உன்னோட
நான் சித்தப்பா மெயின் அவங்க தான். படம் was amazing. 10 out of 10. 10 to 10. 10 out of 10. Yes. உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூ இது? வெரி ஹானஸ்ட். ஓகே வெரி ஹானஸ்ட். அது நீங்க வெச்சுக்கிறீங்க. அப்படினா நான் வந்து 10க்கு எனக்கு 5 தருவேன். எனக்கு வந்து 11. ஓ அவ 10க்கு 11 கொடுத்திருக்கா. வாவ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். எப்பவுமே வாழ்க்கையிலே அவ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் முன்னேறி இருப்பாவ. she faced her problems. சிவானி ராஜி எக்ஸாம்ல வந்து ஆப்ஷன் A B C குட் D ஓ சோ சிவானி கொஞ்சம் எம்பாரஸ்மென்ட் ஆயிடுச்சு. 9க்கு சேஞ்ச் பண்ணிட்டா. 9க்கு மாத்திட்டாங்க गाइस. சாரி வாஃபல் எல்லாம் வாஃபல் பைக்கு நீ சொல்லவே. சரி ஓகே நாங்க இப்ப சாப்பிட போறோம். எல்லாரும் பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. ஓகே பை பை. ஹாய் இன்னைக்கு நாங்க நேற்று ரெசார்ட்டுக்கு வந்தோம். நேற்று நிறைய எடுக்க முடியல, ஏன்னா நல்லா பிஸி ஆயிட்டோம். ஸ்விம்மிங் இருந்துச்சு, ஸோ மெனி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால ரொம்ப பேர் இருக்குது. அவங்க பின்னாடி சைக்கிள்ஸ் எல்லாம் இருக்கு, பார்க்க முடியுது அவங்களுக்கு. அது அவங்க சைக்கிள்ஸ் இருக்கு. அவங்க சச்சின் மாதிரி சைக்கிள் சொன்னாங்க. இப்போ சைக்கிள் போயிட்டு வந்தேன். இவ்வளோ நாங்கள் 2 பேர் ட்ராம்பலின் இருக்கோம். இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு டே 5 or 6 நம்ம வந்து ஆட் பண்ணுவோம், டைப் பண்ணி போடுறோம். ஸோ அதுக்கு நம்ம இப்போ ட்ராம்பலின்ல ஜம்ப் பண்ண போறோம். இருங்க நான் காட்டுறேன். ரொம்ப நல்லா கண்டிஷன். நோட் பண்ணிட்டாங்க. ஹலோ கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம பெங்களூர் சிக்பல்லாப்பூர். இல்லை பெங்களூர் போகிறோம். பெங்களூர்லேருந்து சிக்பல்லாப்பூர். ஸோ சிக்பல்லாப்பூரில் ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க, பெரிய ரிசப்ஷன் மாதிரி. நம்ம பொன் சைட்லேருந்து லைக் பொண்ணு கனடாவில் ஸோ பொன் சைட்லேருந்து அவங்க ஒன்று வச்சுருக்காங்க ஃபங்க்ஷன் மாதிரி. அதை நாங்கள் அட்டென்ட் பண்ண போகிறோம் சிக்பல்லாப்பூரில். ஸோ நாளைக்கு இருக்குது, நாளைக்கு போகிறோம். நம்ம வந்து நாளைக்கு காலையில் 5 or 6 o'clock ரீச் ஆக நினைக்கிறோம். 6, 7 ஆகும் எனக்கு தெரிஞ்சு. பட் 9க்குள்ள 9க்குள்ள ரீச் ஆயிடும். அங்கேருந்து டேரெக்டாக நம்ம சிக்பல்லாப்பூர் போய் அங்கே நம்ம ஒரு ஸ்மால் பீப்புள் இருக்கும். எஸ் நம்ம அங்கேயும் இருக்கும். டைம் என்ன ஆச்சுப்போ? டைமா ஸோ இப்போ 8:48 ஆகுது. ஸோ 8:48னா நம்ம ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு தூங்க போகிறோம். கொஞ்சம் நேரத்துக்கு தூங்க போகிறோம். நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் ஃப்ரைட் ரைஸ், ஆகமா நூடுல்ஸ், ஆகமா பொரிச்சு பரோட்டா, ஆகம் பரோட்டா, ஆகம் இட்லி, சப்பாத்தி. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எல்லோரும் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்போ நம்ம அத்தை கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், நம்மளோட அத்தை இருக்காங்கல்ல, அவங்க கூட ட்ராவல் பண்ணுறோம். அது அவங்க வந்து எப்போ ரீச் ஆகுது? 12 o'clock ஆகிட்டு. இல்லை ஒரு வ்ளாக் முடிய போது நம்ம வந்து இன்னைக்கு என்ன டேன்னு நமக்கே தெரியாது. மறந்துச்சு. நம்ம வந்து எடிட் பண்ணி போடுறோம். ஓகே ஸோ முடிஞ்சு.
நம்மளோட அங்கிள் எப்படி இருக்கீங்க தாத்தா? அவருக்கு நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது. இல்ல ஆய் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க மாமா. இன்னையோட நம்மளோட vlog முடிய நாங்கள் பெங்களூரில் தான் இருக்கோம். நாங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்களுக்கு தான் இப்போ 7:47 o'clock ஆகுது. அண்ட் ரீச் போரிங்காக இருக்கும். இந்த சிவானி நம்ம பார்க்க ஷிஃப்ட் ஆகிருக்கோம். ஏன்னா லைட்டில் இருக்கும். ஸோ இதில் பவுடர் ட்ரெஸ் என்னோட ட்ரெஸ் சேம். ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த வண்டி. ஸோ குட், ஸோ நைஸ்.